ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். மது உள்ளக்கு போகுது. கடையில் உள்ள இஞ்சி சூப்பராக இருக்கும். அதான் மதியானம் சாப்பாடு. எங்கள் ஊர் சுற்றில உள்ள எல்லாருமே இதான் வாங்கிட்டு வருவாங்க. சூப்பராக பாய். சூப்பராக நல்லா பேசும். ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி பொண்டாட்டிக்கு கால் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா, எனக்கு 2 நாள் கடை லீவ் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி வந்து லீவ் முடிஞ்சிருச்சு, 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கடைக்கு தான் கிளம்புறோம். இப்போ டைம் வந்து 6:45 ஆயிடுச்சு. எனக்கு 7 மணிலேருந்து வேலை இருக்குது. அதுக்குள்ளேயே நான் காலையிலே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டு மதுக்கு தலையெல்லாம் சீவி மதுவும் கிளம்பிருச்சு. ஹரி மட்டும் நைட்டே போய் எங்கள் அம்மா வீட்டை விட்டுருவோம். அங்கே தூங்கிட்டு இருப்பான். போய் நாங்கள் கிளப்பி விட்டால் அவன் கரெக்டாக கிளம்பிடுவான். குளிச்சுட்டு அவன் கிளம்பிடுவான். ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ எங்கள் அம்மா வீட்டில் நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறேன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் வெயிலே காணும். காலையிலே கோலம்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. வாசல்லாம் கூட்டியாச்சு. இப்போ இதோட கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மழை முட்டமாக இருக்குது. காலையிலே சூரியனே காணும், மறைச்சிருக்கு. மழைக்கு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். காலையிலே சூப்பராக இருக்குது கிளைமேட். நல்லா வாக்கிங் போகிறாங்க காலையிலே. நம்ம வாக்கிங் போமா காலையிலேயே சுற்றி சுற்றி நடந்து போயிடலாம். நிறைய பேர் இந்த ரோட்டில் தான் வாக்கிங் போவோம். ஆனால் நாங்கள் மட்டும் வாக்கிங் போகிறது கிடையாது. காலையிலே கடைக்கு போகிறனால வாக்கிங் போகலாம் டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். மது உள்ளக்கு போகுது. டீ போட்டு வச்சுருக்காங்க கேனில். டைம் வந்து 7 மணி கூட நான் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்துட்டான். அதில் டீ போட்டிருக்கோம். டீ குடிச்சிட்டு அவங்க கடைக்கு போயிட்டு ஒரு 8:30 மணியை போல் வந்து ஹரி அப்ரி மது 3 பேரே ஸ்கூலுக்கு ஏற்றிட்டு போவாங்க. அதான் கடை சாப்பிட்ற இடம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் அம்மா கடையை. ஆனால் ரொம்ப நாளாச்சு. டீ வாங்க வராங்க. சரி நம்ம போய் வீட்டுக்குள்ளே போகலாமா? வீட்டுக்குள்ளே போய் ஹரியை பார்ப்போம். ஹரி தூங்கிட்டு இருக்கான். ஹரி வந்து பாருங்கள் தூங்கிட்டு இருக்கான். ஹரி முடிஞ்ச பார்ப்போமா? ஹரி எந்திரிப்பா. ஹரி பாருங்க தூங்கிட்டு இருக்கான். நல்லா சூப்பராக தூங்கிட்டு இருக்கான். இப்போ இனிமேல் தான் எழுப்பி விடுவான். எழுப்பி விட்டதுக்கப்புறம் கிளம்பிடுவான். இப்போ அவங்களுக்கு டீயை கொடுத்து நம்ம கடைக்கு அனுப்பலாம். நான் போய் டீ போய் எடுத்துகிட்டு வரோம். கடையில் உள்ள இஞ்சி டீ சூப்பராக இருக்கும். காலையிலே நாங்கள் கடைக்கு வரனால வீட்டில் எல்லாம் டீ போடுறதில்ல. இங்கேயே வந்து குடிச்சிட்டு அவங்க கடைக்கு போயிடுவாங்க. மதுக்கு ஆனதுக்கப்புறம் குடிச்சு கீழே வச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா கடையில் குஸ்கானா சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். இன்றைக்கி வந்து காமிக்கிறேன். ஹரிக்கு மதுக்கும் லஞ்சுக்கு டெய்லியும் கொடுப்போம். சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. வாங்க போய் பார்ப்போம். லஞ்ச் டப்பாவை எடுத்துகிட்டு போய் அப்படியே லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டு பேருக்கு லஞ்ச் எடுத்து வந்துடலாம். காலையிலே ரெடி ஆகிட்டு வந்துருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இதுதான் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இதான் மதியானம் சாப்பாடு. எங்கள் ஊர் சுற்றில உள்ள எல்லாருமே இதான் வாங்கிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்குக்கா. இதுக்கு வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னா குருமாங்க, குருமா வித்து ஆனியன். இதுதான் குஸ்காவுக்கு தருவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு எய்டு போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு எய்டே மெதுவேடை போட்டிருக்கேன். இப்போ தான் மாவு பிணைஞ்சுது. அது கேட்காது. அது மைக் வடை போடுறோம் பாருங்க.
எல்லாம் ஒரே ஷேப்பில் கரெக்டாக வந்துடும் வடை நான் போடுறது. எடுத்து மாவை கடன்னு போட்டால் தான் எல்லா வடையும் ஒரே மாதிரி வேகும். லேட் ஆகிடுச்சுன்னா ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாமல் போயிடும். அதனால கடன்னு பண்ண போகிறோம். எடுத்தாச்சு. இது 2வது இட்லி எடுக்க போகிறேன். இட்லி வெந்துருச்சான்னு அவங்க அப்படி பார்த்து வெந்துருச்சு. ஆனால் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அப்படியேங்களா வடை போட்ட வடையெல்லாம் வெந்துருச்சு. வடையை அள்ளிக்கலாமா? ஒரு ஈடு ஃபஸ்ட்டு ஈடு இது போட்டது. வடை அள்ளியாச்சு. வடை அள்ளிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம இட்லி மாவு அள்ளி வைக்கணும். கொஞ்ச நேரம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம இட்லி எடுத்துட்டு அப்புறம் இட்லி துணியில் வந்து ஒட்டாமல் இருக்குன்னா பாருமா. இட்லி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே இட்லி மாவு அள்ளி வச்சா ஒட்டாமல் வரும். இட்லி தண்ணி தெளிக்காமல் அப்படியே வச்சுட்டோன்னாக்கா இட்லி வந்து அப்படியே துணியோடு ஒட்டிக்கும். அதனால் எப்பயுமே இட்லி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஒரு மாதிரி அரிக்கு இன்னைக்கு புதன்கிழமைனால இன்றைக்கி இந்த கலர் யூனிஃபார்ம் லஞ்சு பேக் எடுத்துகிட்டு நம்ம போய் அப்படியெல்லாம் வந்துருச்சு. லஞ்சு பேக் இந்த இருக்கே இந்தாங்க லஞ்சு பேக். அப்படியேங்க வாரி இப்படியா அப்புறம் முடிச்சிட்டேன். நான் அப்புறமா போய் பார்க்குறேன் வேலையை முடிச்சுட்டு. அப்படியேங்க அப்புறம் வந்து சிகப்பு கலர் டிஷர்ட்டு, அரிக்கு ப்ளூ கலர், இவளுக்கு ரெட் கலர், அரிக்கு வந்து ப்ளூ கலர். புதன்கிழமைனால அது மாற்றிட்டான். வா விடாங்க எல்லாரும் ஏறுங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? பாய். அப்படி பாய் போயிட்டு வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்புறம் வந்திருக்கு. மம்மு வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இட்லி சாப்பிடணும்ல. காலைல இட்லி வாங்க வந்திருக்காங்க. ஹரி மது அப்படிலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்களோட கொஞ்சம் நேரம் விளாடணும். ஏன் விளாடுவோமா? சூப்பராக நல்லா பேசும். ஆனால் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டா கொஞ்சம் மௌனம் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் கடையை முடிச்சிருங்க பாருங்க. அப்பாவோட வந்து விளாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு வச்சுருக்கா? விளையாடுறியா? ஆரஞ்சா? ஸ்கூல் போறியா? ஏம்மா? ஸ்கூல் போனால் தானே நல்லா படிக்கலாம். வேணாம் அக்கா போகுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி பொண்டாட்டிக்கு கால் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சில பேர் ஃபோன் நம்பர் தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. நாங்கள் வந்து ஊட்டிக்கு போனப்போ தேயிலை தோட்டத்தில் அடிபட்டு போச்சுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். அதான் அவங்க சேனலில் அவங்க போடுவாங்க. பாத்திமா விலாக்னு அவங்களோட சேனலில் வரும். அந்த கால் எப்படி இருக்குன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் அவங்க சேனலில் வீடியோ வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படி விளையாடுதுன்னா
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கேட்டவங்களுக்குலாம் ரொம்பவே நன்றி. இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம். காலையில் வேலையை முடிச்சுட்டு அவங்க சேனலில் இன்றைக்காவது நாளைக்காவது அந்த வீடியோ போடுவாங்க. எப்படி அடிபடிச்சு என்னன்னு விவரமாக போடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா மாமா வந்தாச்சா? மம்மு சாப்பிட்டுட்டியா? என்ன சாப்பிட்டா? சிசியா? காலையில் ஏது உனக்கு சிசி? மாமா வந்துடுச்சா? மாமா வந்துருச்சாங்க பாருங்க. வந்துருச்சான் தெரியுதா? கேமரா ஓடிட்டுருக்கு. கேட்டு திறக்கிறாங்க. மாமா வந்துருச்சு. கடையில் ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு. நான் வந்து இப்போ தான் உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிக்க போகிறோம். முடிச்சிடலாமா? எவனா சொல்லணும் முடிக்கலையா? பாய் சொல்லணும்ல? எப்படி சொல்லணும்? பாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லுங்க. பாய். அப்ரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்ரா எப்படி இருக்குன்னு. சரியா? ஓகே பாய். அப்புறம் சேட்டையெல்லாம் என்னமா வீடியோ வரும். இனிமேல் அவங்க சேனலில் வரும். பாத்திமா விலாக் 2025 அவங்க சேனலோட நேமு. இனிமேல் வந்து கண்டினியூவாக வீடியோ போடுவாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு கால் சரியில்லாமல் கொஞ்சம் வீடியோ வந்து போடாமல் விட்டாங்க. இனிமேல் வந்து அக்காவும் தங்கச்சி என்னென்னலாம் சேட்டை பண்ணுவாங்கன்னா அவங்க சேனலில் வரும் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.